பாலியல் வன்கொடுமையில் ஈடுபட்ட 2 காவலர்கள் அதிரடி கைது. திருவண்ணாமலையில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். திருவண்ணாமலையில ஒரு இளம் பெண்ணை 2 காவலர்கள் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் நாடு முழுக்க பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. இத பத்தி திருவண்ணாமலை மாவட்ட காவல்துறை இது சம்பந்தமா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காங்க. 30ஆம் தேதி அதிகாலை 2:30 மணி அளவுல ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த 25 வயதுடைய பெண் தன்னுடைய வளர்ப்பு தாயோட மற்றொரு உறவினரோட திருவண்ணாமலை நகர்ல இருக்கிற தங்களுடைய வாகனத்தை நிறுத்திட்டு காத்துட்டு இருந்திருக்காங்க. அப்போ புறநகர் பகுதியில டி சுரேஷ்ராஜ் மற்றும் பி சுந்தர் இந்த 2 காவலர்களும் அந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்காங்க. இந்த சம்பவம் ரொம்ப துரதிருஷ்டவசமானது. காவல்துறை உடனடியா பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு மருத்துவ உதவி கிடைப்பதற்கு வகை செஞ்சு கொடுத்திருக்கோம். உடனடியா முதல் தகவல் அறிக்கை பதிவு செஞ்சிருக்கோம். அந்த 2 காவலர்களையும் கைது பண்ணிருக்காங்க. நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்க. அவங்க 2 பேருக்கும் தற்காலிக பணி நீக்கமும் அதாவது சஸ்பென்ஷன் செய்யப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம துறை ரீதியா உயர்ந்தபட்ச தண்டனையா டிஸ்மிசல் போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது அப்படின்னு அந்த அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கு. இத பத்தி முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லும்போது பெண்களுக்கு பாதுகாப்பின்மை என்னும் அவல நிலையுடைய கொடூர உச்சம்தான் இது அப்படின்னு அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல பதிவு பண்ணியிருக்காரு. இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.